கோவை மக்களவைத் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தடாகம் சாலையில் அமைந்திருக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவலை நம்முடைய மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி, ஸ்ட்ராங் ரூம் அப்படின்றது எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு? வேட்பாளர்கள் இதை எப்படி பார்வையிட கண்காணிக்க வசதி மேற்கொள்ளப்பட்டிருக்கு? குருசாமி, எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வேட்பாளர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ள? கோவை மக்களவை தொகுதியில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது. இவற்றில் மொத்தம் 2095 வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் கோவை மக்களவை தொகுதியில் மொத்தம் 2095 வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடிகளில் நேற்றைய தினம் வாக்குப்பதிவானது பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே இன்று காலை வரை ஒவ்வொரு தொகுதியிலிருந்துமாக நேரடியாக கோவை தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது அந்த கொண்டு வரப்பட்டிருந்த அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே தற்பொழுது சீல் வைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் காந்திகுமார் முன்னிலையில் இந்த சீல் வைக்கக்கூடிய பணிகளானது தொகுதிகள் வாரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தனித்தனியாக இந்த ஸ்ட்ராங் ரூம்கள் வைக்கப்பட்டு அந்த ஸ்ட்ராங் ரூம்களில் இந்த சீல் வைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை பார்வையிடுவதற்காக வேட்பாளர்கள் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், அதே போன்று அதிமுகவினுடைய வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் உட்பட முக்கிய அதிகாரிகள், முக்கிய வேட்பாளர்கள் அனைவருமே வந்திருக்கிறார்கள். அதே போன்று தேர்தல் பொது பார்வையாளரும் தற்பொழுது இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் முன்னிலையில் தற்பொழுது சீல் வைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே 2 முக்கிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக சார்பில் தற்போது வரை யாரும் வரவில்லை. அதே வேளையில் தற்போது சீல் வைக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் தனியாக அந்த ஸ்ட்ராங் ரூம்களில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு அவற்றை அனைத்து முகவர்கள் மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் அந்த சீல்களான வைக்கப்படுகிறது. மொத்தம் இந்த வளாகம் முழுவதுமே மொத்தம் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் கண்காணிப்பதற்காக தனியாக ஒரு கட்டுப்பாட்டு அறையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து முழுமையாக இந்த பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே கண்காணிக்கக்கூடிய வகையில் அனைத்து ஏற்பாடுகளையுமே தற்பொழுது செய்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து மொத்தம் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அந்த ஜிசிடி வளாகத்திலிருந்து உள்ளே நுழையக்கூடிய வரக்கூடிய நபர்கள் அனைவருமே முழுமையாக கண்காணிக்கப்பட்டு உள்ளே அனுப்பக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறையினருடன் சிஐஎஸ்எஃப் எனப்படக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை உள்ளிட்ட பல்வேறு மத்திய மற்றும் மாநில காவல்துறைகளை சேர்ந்த போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஸ்ட்ராங் ரூம் எந்த விதமான இணைப்புகளும் இல்லாத வகையில் ஒரு இருட்டான அறையாக அந்த ஸ்ட்ராங் ரூமானது இருக்கும். அவற்றில் மின் இணைப்பு கூட இல்லாத அளவுக்கு அந்த ஸ்ட்ராங் ரூம் வைக்கப்பட்டு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்துமே பத்திரமாக பாதுகாக்கப்படும். இந்த 5 கட்ட தேர்தல்கள் முடியும் வரை சுமார் 40 நாட்கள் இந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 5 கட்ட தேர்தல் நிறைவடைந்த பின்னரே இந்த ஸ்ட்ராங் ரூமானது திறக்கப்பட்டு இந்த வாக்கு எண்ணிக்கையின் பொழுது இந்த ஸ்ட்ராங் ரூமானது திறக்கப்படும். அதுவரை முழுக்க மத்திய மாநில காவல்துறையினரது கட்டுப்பாட்டில் இந்த இடமானது இருக்கும். காவல்துறையினர் முழுமையான கண்காணிப்புக்கு இந்த பகுதியை உட்படுத்தி வைத்திருப்பார்கள். இதேபோன்று அரசியல் கட்சிகளது முகவர்களும் இதே இடத்தில் தங்கியிருந்து தொடர்ச்சியாக அவர்கள் இந்த பகுதிகளில் ஏதேனும் நடவடிக்கைகள் இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கு அவர்களுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.